ரௌத்திரம் புது யுகத்தின் போர்க்குரல். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கட்டடம் பாலடைஞ்ச கட்டடம் கிடையாது. இது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பின்புறம் இருக்கக்கூடிய பகுதி. அதாவது திருப்பதி குன்றம் போகக்கூடிய வழியில் அமைந்திருக்கக்கூடிய ராகவேந்திரா நகர், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நியாய விலைக் கடை. அதுதான் இந்த பாலடைஞ்ச கட்டடம் மாதிரி இங்க காட்சி அளிச்சிட்டு இருக்கு. அதாவது இந்த கடையோட எண் AB030. கிட்டத்தட்ட இந்த பகுதியில ராகவேந்திரா நகர்ல இருக்கக்கூடிய மக்கள், விவேகானந்த நகர்ல இருக்கக்கூடிய மக்கள், மாணிக்கம் ஸ்ட்ரீட், திருப்பூர் குமரன் ஸ்ட்ரீட், இதே மாதிரி கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட முக்கியமான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கள் இருக்கக்கூடிய பகுதி. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ரேஷன் அட்டைதாரர்கள் இந்த கடையில பொருட்களை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இந்த இடம் மிகுந்த சிதலம் அடைஞ்சு போய் சிமெண்ட் பூச்சிகள்லாம் பெயர்ந்து போய் அந்த கம்பிகள்லாம் வெளியில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இது இடிஞ்சு விழக்கூடிய தருவாயில இருக்கு. அதாவது இந்த கட்டடத்தோட மேல்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா தார்பாய் போட்டு வச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா, மழை பெஞ்சதுன்னா தண்ணி வெளியே ட்ரைன் அவுட் ஆகிறதுக்கு சரியான இடம் இல்லை. அதுல மேல இருக்கக்கூடிய இலை தழைகள்லாம் பட்டு தண்ணிலாம் அதுல தேங்கி 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 என்ன ஆகி போச்சுன்னா உள்ள ஓதை இறங்கி தண்ணி ஒழுகுது. ஸோ அதனால உள்ள என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, மூட்டைக்கு மேலாம் தார்பாய் போட்டு வச்சிருக்காங்க. பொருட்கள் எதுவும் சேதம் அடையக்கூடாதுன்ற காரணத்துக்காக மூட்டைக்கு மேல தார்பாய் போட்டு வச்சிருக்காங்க. அது ஓகே, பொருட்களை காப்பாத்துறதுக்கு. பட் ஆனா இங்க வேலை செய்யக்கூடிய 2 பேர் இருக்காங்க. இந்த கட்டடம் பாத்தீங்கன்னா ஒரு இடிஞ்சு விழக்கூடிய தருவாயில இருக்கு. கிட்டத்தட்ட 2 வருட காலமா இந்த அபாயகரமான சூழ்நிலையில 2 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தமிழக அரசு எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கல. இதுல என்ன ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு தான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே அதிக அளவோட கடன் வாங்கக்கூடிய மாநிலம் சொல்லி தொடர்ந்து 3 நிதியாண்டுகளா திகழ்ந்துகிட்டு இருக்கு. கடந்த நிதியாண்டுல தொடர்ந்து முதலிடம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழகம் இந்த மாதிரி சிதலம் அடைஞ்சு எப்ப வேணாலும் இடிஞ்சு விழக்கூடிய கட்டத்துக்கு தமிழக அரசுக்கு பணம் இல்லையா, இல்ல மனம் இல்லையா, இங்க வசிக்கக்கூடிய மக்கள் மீது அக்கறை இல்லையா, உள்ள பணி செய்யறவங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாம மெத்தன போக்கோட இருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கண்டனத்துக்குரியது. சப்போஸ் இப்ப ஏதோ ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தது அப்படின்னா, ஏன்னா இப்ப பொங்கல் தொகுப்பு வாங்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிக அளவுல கூட்டம் இருந்தாங்க. அந்த மாதிரி நேரங்களில் ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்து அவங்களுக்கு பணம் கொடுக்குறன்ற பேர்ல போயிட்டு 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்து செலவு பண்றதுக்கு ஒரு 10 லட்சம் செலவு பண்ணி இந்த கட்டடத்தை கட்டினாக்கா எல்லாருக்கும் பாதுகாப்பு. இந்த அரசாங்கம் ஏன் பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி இதை சரி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதே போல இந்த தெருக்கள்ல நம்மளே உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, கனரக வாகனங்கள் சாலைகள் போகும்போது நம்ம வீட்டுக்குள்ள இருந்தோம் அப்படின்னாக்கா ஒரு அதிர்வை நம்ம உணர்வோம். அந்த மாதிரி சூழ்நிலைகள்லயும் இந்த கட்டடம் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அதே போல கனமழை பெய்தாலும் மேல தார்பாய் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்துல தண்ணி அதிகமா தேங்க 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 ரூஃப் அதிகமா வெயிட் ஆகி அப்போ ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகையால உடனடியா இங்க பணிபுரியறவங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலையும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட அட்டைதாரர்கள், இங்க குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கக்கூடிய இந்த ரேஷன் கடையை உடனடியா வாடகைக்கு ஒரு இடத்துல மாத்திட்டு இந்த புது கட்டடத்தை உடனடியா கட்டி மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது இங்க மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளா இருக்கு.